Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காவை வதக்கிக்கலாம். அதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை அதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 250 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெண்டைக்காவை அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெண்டைக்காய் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி ஊற வச்சுட்டு வந்துடலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஊறட்டும். இன்னும் கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. 1/4 கிலோ வெண்டைக்காவுக்கு இந்த எலுமிச்சை அளவு புளி போதுமானதாக இருக்கும். இதை நல்லா உடச்சி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லாவே வதங்கி வந்துடுச்சுங்க. நான் அந்த கொழப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெண்டைக்காவை பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் கடுகும் நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 30 சின்ன வெங்காயம் இருக்கும். அதை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி தான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. அது கூட ஒரு 10 பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கே வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். தண்ணியெலாம் நல்லா திக்காகி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் லைட்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை குழம்புல சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு புளிக்குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் அளவாக இந்த அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிங்கனாலும் குழம்பு டேஸ்ட்லாம் மாறாது, நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. ஆனால் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரல. புளிக்குழம்புக்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ அந்த அளவுக்கு இருந்தால் தான் புளிக்குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கரெக்டான பக்குவம்னு கூட சொல்லலாம். இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.